கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, பிதா உங்களை சிநேகிக்கிறார். பிதாவானவர் உங்களை சிநேகித்துக் கொண்டிருக்கிறார். அவரால் தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் பூமிக்கு. அவர் தான் நம்மளை பூமிக்கு அனுப்பினது. அவர் நம்மளை ரட்சிப்பதற்காக தன் சொந்த குமாரனே பூமிக்கு அனுப்பினார். அனுப்புவது மட்டும் இல்லாம நமக்காக ஒரு பலியாக்கப்பட்டார், பலியாடாக அனுப்பினார். அப்ப நம்ம ரெண்டு பேரையும் நம்ம விசுவாசிக்கிறோமா? இயேசுவை மட்டும் விசுவாசிக்கிறோமா, இல்ல பிதாவை மட்டும் விசுவாசிக்கிறோமா? இருவரையும் விசுவாசிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது தன் சீடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை எப்படி அழகா ஆரம்பிக்குது பாருங்க. நீங்கள் என்னை சிநேகித்து, நம்ம இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறோம், அது மட்டும் பத்தாதுன்றாரு. தன்னுடைய பிதாவையும் நம்ம சிநேகிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். அப்ப நமக்கு எல்லாமே தெரியும், சேசை மகள் நமக்கு எல்லாமே தெரியும். பிதா குமார் பரிசாவி திரியேக தேவனை விசுவாசிக்கிற நம்ம பரிசாவியானவன் நம்ம விசுவாசிக்க வேண்டும், அவர் மேலே அன்பா இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நடந்தாதான் தேவனுடைய சிநேகம், இயேசுவின் சிநேகம், பரிசாவினுடைய சிநேகம், பிதாவின் சிநேகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இயேசுவை மட்டும் அழைக்கலாம், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் நம்ம இன்னும் பெரிய வளரணும் அப்படி என்றால் பிதாவானவரே நம்ம கனப்படுத்த வேண்டும். என்னை மகிமைப்படுத்துகிறவன் என் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். அந்த வார்த்தையில் நம்ம வசனத்தை பார்க்கிறோம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது நம்மளும் அதிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இயேசுவை மட்டும் பின்பற்றேன், ஓகேதான், இல்லைன்னு சொல்லல, நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் வேதத்தின்படி பார்த்தோம்னா, சத்தியத்தின்படி பார்த்தோம்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ மட்டும் இல்லாம அவரை அனுப்பின அவருடைய அப்பாவையும் பிதாவானவரையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். சகலமும் பிதாவிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த வார்த்தை நமக்கு எல்லாமே தெரியும். சகலமும் எனக்கு பூமியில அதிகாரம் வந்து யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது? பிதா மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை இயேசு நம்ம கொடுக்குறாரு. இப்படி பிதாவிடத்தில் வாங்கி நம்மகிட்ட கொடுக்கிறார். அப்ப இயேசுவையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும், பிதாவையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம இருவரையும் விசுவாசிப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஏன்னா ரெண்டு பேருமே நம்மளை சிநேகிக்கிறாங்க, ரெண்டு பேருமே நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அன்பு எங்க வெளிப்பட்டுச்சு? சிலுவையில வெளிப்பட்டது. பிதாவின் அன்பு எங்க வெளிப்பட்டது? சொந்த குமாரனே பூமிக்கு பலியாராக அனுப்பினதில் வெளிப்பட்டது. அப்ப நம்ம அன்பு எப்படி வெளிப்படும்? உங்க மேல பிதாவையும் சிநேகிக்க வேண்டும், இயேசுவையும் சிநேகிக்க வேண்டும். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் இருவரையும் சிநேகிப்பேன் அப்படின்னு. கர்த்தரை கனப்படுத்த அவன் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தபடியினால் அந்தபடி என்ன என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதினால், நீங்கள் அதை நம்புகிறபடினால் பிதாவானவரை உங்களை சிநேகிக்கிறார் என்று நாங்கள் பார்க்க மாட்டவரே. இயேசுவே, நீர் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் உண்மை மட்டும் சிநேகிக்காமல் உண்மை அனுப்பின பிதாவானவரையும் சிநேகிக்க நீர்கள் அழைப்பதற்காக நன்றி. அதிலே நிலைத்திற்கு எங்களுக்கு உதவும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசுவை மட்டுமல்லாமல் அவரை இந்த பூமிக்கு எங்கள் பாவங்களுக்காக எங்களுக்காக எங்களை விடுவிப்பதற்காக அனுப்பிய உம்முடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சிநேகிக்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணுமாப்பா. வாலிபப்புறம் உங்களுக்கு சொந்த மாட்ட மாட்டோம், நல்லபடியா படிக்கக்கூடிய மனதை தார மாட்டார், அறிவை தார மாட்டார். சாலமோனை ஞானத்தால் அனுப்பின தேவனே, இந்த பிள்ளைகளையும் ஞானத்தால் நடப்போமாப்பா, ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.